வெப்பத்திற்கு மார்க்க நிறைய செய்திகளை சொல்கிறது. அதுல நம்ம என்ன படிப்பினை பெற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த மாதிரியான கடுமையான வெப்பங்கள் வருகின்ற பொழுது தொழுகையே தாமப்படுத்த சொல்றாங்க. தொழுகையை அந்த நேரத்துக்கு தொழும்போது, அது லுஹர் தொழுகை, ஒரு அஸ்ர் தொழுகை என்று சொன்னால் அந்த நேரத்தில் தொழுகையிலிருந்து கொஞ்சம் நீங்க தாமதமாக தொழுகலாம். காரணம், அந்த நரகத்தினுடைய ஒரு மூச்சு காட்டு தான் இங்கே பார்க்கக்கூடிய கடுங்குளிரும், அந்த நரகத்தினுடைய ஒரு மூச்சு காட்டு தான் கடுமையான சூடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், இந்த நரகம் கோபத்தால் பொங்கும். கடுமையாக கடல் அலைகளை போல கோபத்தில் என்ன செய்யும், இந்த நரகம் பொங்குகின்ற பொழுது நாளை மறுமை நாளிலே இந்த சூட்டிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எவ்வளவு சூடுகள், எவ்வளவு வெப்பமடைச்சது, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த கஷ்டத்திற்கு மத்தியிலும் இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை ஒருபோதும் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமதூத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஹராரத்து ஸைஃப் வக்ஃபாத் வஇதாத், கோடை வெப்பத்தின் பாடமும் படிப்பினையும் என்ற தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு பகுதியில் மழை பெய்து அந்த மழை தேவைக்கு அதிகமாக பெய்து பேராபத்துகளை விளைவிக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளையும் நாம் நினைச்சிடறோம், சமகாலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் கடுமையான சூடு, வெப்பம், அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் பல உயிர்கள் பறிபோயிருக்கிறது அப்படிங்கிற செய்தி குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய யூரோப்புகளில் பல நாடுகளில் கடுமையான வெப்பத்தில் இன்றைக்கி மாட்டிக்கொண்டு மக்கள் அவஸ்தைப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ உலகத்தில் அல்லாஹ் ஒரு பக்கத்தில் கடுமையான வெப்பமும் வெயிலையும் அல்லாஹ் கொடுக்குறான், இன்னொரு பக்கத்தில் பார்த்தாங்கன்னா மழை பெய்து கொண்டே இருக்கிறது, அந்த மக்களுக்கு தேவையில்லை, தேவைக்கு அதிகமாக பெய்து கொண்டே இருக்கிறது. ஆக இப்படியாக இயற்கைகளை அல்லாஹ் இரண்டு விதமாக செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். இந்த இரண்டுமே மனித சமூகத்திற்கு பெரும் பாடங்களையும் படிப்பினையும் தரக்கூடிய நிகழ்வுகள் தான். அதில் குறிப்பாக வெப்பத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் வெப்பத்திற்கு மார்க்க நிறைய செய்திகளை சொல்கிறது. அதில் நம்ம என்ன படிப்பினை பெற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு 5 நிமிஷம் அடிக்கக்கூடிய வெயில் நம்மளால் நிற்க முடியாது. இன்றைக்கு அவ்வளோ சிரமப்படுகிறோம், அவ்வளோ கஷ்டப்படுகிறோம். அப்போ இந்த வெப்பம் ஏன் இப்படி நடக்கிறது? உலகத்தில் பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். ஓசோனில் எழுந்திருக்கு, ஓட்டம் விழுந்துருச்சு, அது இதுன்னு நிறைய நிச்சய காரணங்களை இன்னைக்கு நிறைய சொல்லப்படுகிறது. ஆனாலும் ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நாம் எந்த மாதிரியான சிந்தனைகளை இதில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூட்டை பற்றி சொல்லும்போது முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த மாதிரியான கடுமையான வெப்பங்கள் வருகின்ற பொழுது தொழுகையே தாமப்படுத்த சொல்கிறாங்க. தொழுகையை அந்த நேரத்துக்கு தொழும்போது, அது லுஹர் தொழுகை, ஒரு அஸ்ர் தொழுகை என்று சொன்னால் அந்த நேரத்தில் தொழுகையிலிருந்து கொஞ்சம் நீங்கள் தாமதமாக தொழுகலாம். காரணம், கடுமையான சூடு, ஒது செய்ய முடியாது,
பள்ளிக்கு வருக முடியாது, நடந்து வர முடியாது. ஆக இப்படியான சிரமங்கள் அதில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த தொழுகையை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் தாமதப்படுத்த சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபைன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம். நீங்க உலகத்துல பாக்குறீங்களா இந்த சூடு, இது எங்க உள்ளது? நரகத்தினுடைய மூச்சுக்காட்டு. அப்ப நரகத்தினுடைய மூச்சுக்காட்டுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வதக்கர அன்னன்னார இஸ்தகத்தில் இலா ரப்பிஹா. நரகம் அல்லாஹ்ட்ட போய் முறையிடுகிறது. ஏதோ மனிதர்கள் முறையிடுவதை போல நரகம் அல்லாஹ்விடத்துல முறையிட்டது. அல்லாஹ் அது சொல்றான், நரகம் சொல்கிறது, அகல பாலி பாலா, இறைவா இந்த நரகமாக படைக்கப்பட்ட எனக்குள்ள சிலதை திண்டு விடுகிறது, சிலது அங்க இருக்கக்கூடியதையே திண்டு விடுகிறது. அப்படியானால் எப்படி நடக்கும் பாருங்க. சில நேரத்தில் தாயில் பிராணிகளை பார்க்கிறோம். சில பிராணிகள் என்ன செய்யணும், அடிச்சு தன்னுடைய குட்டி, தான் ஈண்ட குட்டியே கொன்றும், அதையே சாப்பிட்றோம். அந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த நரகம் கடுமையான வெப்பத்தினால், சூட்டினால் ஒன்று திங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. அது அல்லாஹ்விட்ட முறையிடுகின்ற பொழுது அல்லாஹ் அதற்கு அனுமதி கொடுத்தான். அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் அந்த நரகத்திற்கு 2 தடவை நீ மூச்சு விட்டுக்கலாம். வேலை செய்யறோம், கடுமையான வேலை செய்யறோம் ஆஃபீஸில், காலையிலேருந்து நைட்டு வர வேலை 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 வேலைங்க. அப்படி வீட்டில் கொஞ்சம் உட்காந்த உடனே டயர்டாக உட்காந்து ஒரு டீயை குடிச்சு, ஹாப்பா இப்போதான்ப்பா நான் மூச்சு விடுறேன். தொடர்ந்து பல மணி நேரங்கள் வேலை செய்து கொண்டு அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம என்ன செய்யறோம், ஆஃபீஸில் சேரில் உட்காந்து இப்போதான் நான் கொஞ்சம் என்ன செய்கிறேன், ரிலாக்ஸாக இருக்கிறேன். இவ்வளோ நாள் பயங்கரமான டென்ஷன் என்று சொல்லுவோமே, அந்த மாதிரி இந்த நரகத்திற்கு அல்லாஹ் 2 மூச்சை விடுறான். அந்த ஒரு மூச்சு காட்டு தான் நீங்கள் பார்க்கக்கூடிய கடும் குளிர். இன்னொரு மூச்சு காட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கோடை காலத்தினுடைய வெப்பம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இப்போ உலகத்தை நம்ம பார்க்கிறோம், கடுமையான சூடு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த சூட்டை குறைப்பதற்கான அத்தனை டெக்னாலஜிகளும் வழிமுறைகளும் இன்னைக்கு நடக்குது. ஒரு ஆஃபீஸ்களில், ஒரு கம்பெனிகளில் ஒரு மிஷின்கள் ஓடுகிறது, அல்லது வெப்பம் அடைகிறதுன்னு சொன்னால் அதற்கு நிறைய என்ன செய்யறோம், மாற்று வழிகளை, அந்த சூட்டை குறைப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கு. அதே போல கடுமையான குளிர் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த குளிரையும் குறைப்பதற்கு நிறைய இன்னைக்கு இருக்கு, ஹீட்டர் மாதிரியான நிறைய டெக்னாலஜிகளும் வந்துருச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தை நினைச்சு பாருங்க, அங்கே ஒன்றும் கிடையாது. அங்கே எல்லா சூட்டையும் அனுபவிச்சு தான் ஆகணும், அதில் வரக்கூடிய சிரமத்தை எல்லா குளிர்காலத்தையும் அனுபவிச்சு தான். அதில் என்ன கிடையாதுங்க, அதுலேருந்து பாதுகாத்து கொள்வதற்கு எந்த நவீன வழிமுறைகளும் இன்னைக்கு இல்லை. அதனால தான் தொழுகையை தாமதப்படுதுங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பள்ளிக்குள்ள வந்தால் ஏசி விட்டா பள்ளியிலே இருந்தெல்லாம் போல் தெரிகிறது, குழு ஏசியும் காத்தும் வருகிறது, பிரச்சனை இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இவ்வளோ பெரிய சிரமங்கள் இருந்தது. அப்போ அந்த நரகத்தினுடைய ஒரு மூச்சு காட்டு தான் இங்கே பார்க்கக்கூடிய கடுங்குளிரும், அந்த நரகத்தினுடைய ஒரு மூச்சு காட்டு தான் கடுமையான சூடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்படியானால் நமக்கு இந்த சூட்டை பார்த்துட்டு, இந்த கடுமையான வெப்பத்தை பார்த்து விட்டு அந்த நரகத்தினுடைய சிந்தனை நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதில் நம்ம போயிட விடக்கூடாது. அந்த அந்த நோவினைகளையும் அந்த வேதனைகள் நாம் அனுபவித்து விடக்கூடாது அப்படிங்கிறத சிந்தனை நமக்கு வர கடமைப்பட்டிருக்கிறோம். என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், இந்த நரகம் கோபத்தால் பொங்கும். கடுமையாக கடல் அலைகளை போல கோபத்தில் என்ன செய்யும், இந்த நரகம் பொங்குகின்ற பொழுது குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் ஸஅலஹும் ஹஸனத்துஹா அலம் யஅதிகும் நதீர், கூட்டம் கூட்டமாக உள்ளத்துக்கு போடுவான். அல்லாஹ் நரகத்தில் கூட்டமாக இந்த மனிதர்களை கொண்டு அல்லாஹ் போடுகின்ற பொழுது அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் கேட்பார்கள், உங்களிடத்துல எப்படி விழுறீங்களப்பா, கூட்டமா இதுல விழுறீங்களே, உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற போது உங்களை எச்சரிக்கை செய்யக்கூடியவர் எவரும் வரவில்லையா? இந்த நரகத்தை பற்றி இங்க வந்துடாதீங்க, இதனுடைய வேதனை, இதனுடைய கஷ்டங்கள், இதனுடைய துன்பங்களை பற்றி எல்லாம் உங்களை எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கையாளர் வரவில்லையா என்று கேட்கின்ற போது அந்த நரகவாதிகள் பதில் சொல்வார்களாம், காலு பலா கத் ஜாஅனா நதீர் ஃபகذبنا وقلنا ما نزل الله من شيء ان انتم الا في ضلال كبير. இல்ல வந்தார்கள், சொன்னார்கள், இந்த பாவத்தை செய்யாதே, அந்த பாவத்தை செய்யாதே, நரகத்துக்கு போயிடாதே, தொழுகாம இருக்காதே, இப்படி நிறைய என்ன செய்தாங்க, எங்களிடத்தில் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்தார்கள். நாங்கள் அவர்களை பொய்ப்படுத்தினோம், அல்லாஹ் எங்களுடைய விஷயத்துல எதையுமே இறக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய விஷயத்துல பொய் சொன்னோம் அப்படின்னு அந்த குற்றவாளிகள் என்ன செய்வாங்க, ஒப்புக்கொள்வார்கள் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால் அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியானால் அந்த நரகத்தினுடைய சூடு எவ்வளவு கடுமையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த வெப்பம் அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நாளைக்கு மறுமை நாளில் சூரியன் உங்களுக்கு தலைக்கு மேல் உயர்த்தப்படும். தலைக்கு மேல் உயர்த்தப்படும். இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியல. எல்லாரும் ஒரு கட்டத்தில் அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், பாலைவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சூடு தாங்காமல் இந்த சீசனில் எங்கே போவாங்க? யூரோப் மாதிரி கண்ட்ரிகளுக்கு போவார்கள். ஏன்னா அங்கே குளிர்ச்சியாக இருக்கும், நல்ல கிளைமேட் நல்லா இருக்கும், வெதர் நல்லா இருக்கும், போவாங்க. இன்னைக்கு அங்கேயே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பல்வேறு கடுமையாக அந்த நாடுகள் எல்லாம் சூடு, வரலாற்றிலே எங்களுடைய நாடுகளில் இப்படிப்பட்ட சூடை நாங்கள் பார்க்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உலகம் அப்படியே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ கியாமத்து நாளில் சூரியன் நல்லா நெருக்கிறான். இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாங்க, இந்த 1 மைல் அளவுக்கு நெருக்குவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 1 மைல் என்று சொன்னால் உலகத்தில் நம்ம போறோம் ரோட்ல சாலையில் போறோம், இந்த 1 மைலா, அதுக்கு மைல் இருந்து அரபில சொல்லுவோம். அல்லது சுர்மா எடுக்கின்ற குச்சி ஸ்டிக் வச்சிருப்பாங்க சுர்மாக்கு, அந்த குச்சியில விடுறோம அதுக்கும் அரபில மைல்னு சொல்லுவாங்க. அதுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த அறிவிப்பாளர் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபயகூனுன் நாசு அலா கத்ரி அமாலிஹிம் ஃபில் ஆஃப். அந்த சூரியன் உங்களுடைய தலைக்கு மேல் நெருக்குகின்ற பொழுது, வருகின்ற பொழுது, அன்றைய தினத்தில் எல்லோரும் மக்கள் நினைச்சுவாங்க அவர்களுடைய செய்த பாவங்களுக்கு தகுந்தவாறு அந்த நீரில், அந்த சூரியனுடைய வெப்பத்தினால் வரக்கூடிய நீரில் நினைச்சுவீங்க இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபமின்ஹும் மன் யகூனு இலா கஅபை. சிலர் அந்த நீரில் என்ன செய்வாங்கன்னா கரண்டை கால் வரை மிதந்து கொண்டிருப்பார்கள். ஒமின்ஹும் மன் யகூனு இலா ருக்பத்திஹி. சில பேருக்கு முட்டுக்கால் வரை அல்லாஹ் நினைச்சுவான் அந்த நீரிலேயே நினைச்சுவான் அல்லாஹ் அவர்களை விட்டிருப்பான். ஒமின்ஹும் மன் யகூனு இலா ஹக்வைஹி. இன்னும் சில பேருக்கு இடுப்பு வரை அந்த நீரிலே நினைச்சுவாங்க இருப்பார்கள். அப்படியானால் எவ்வளவு பெரிய அவஸ்தைப்படணும் பாரு. ஏசியும் இருக்காது, எந்த குளிர்ச்சியான வசதியும் இருக்காது, அவ்வளவு பெரிய சிரமம் இருக்கிறது. ஒமின்ஹும் மன் யுல்ஜிமுல் அரப இல்ஜாமா. சில பேர் அல்லாஹ் அப்படியே மூழ்க வச்சிருவான், அவர்களுக்கு முழுமையாக அதிலே மூழ்கி விடுவார்கள், அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிங்கிறத முஸ்லீமில் நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, அப்போ மறுமை நாளுடைய அந்த நிகழ்வு எப்படி இருக்குங்கிறத நம்ம யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் நாளை மறுமை நாளிலே கடுமையான இறைவனுடைய அந்த வெப்பத்திலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பல்வேறு வழிகளை சொல்லி தந்தார்கள். அதுல ஒரு சாராரை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. 7 சாரார், அந்த 7 சாராருக்கு அன்றைய நாளிலே எங்குமே நிழல் இல்லாத அந்த நிழலில் அல்லாஹ் அவருக்கு நிழலை தருகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அதுல நாமும் ஒருவராக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவர் யார்? இமாமுன் ஆதில், மக்களுக்கு வழி நடத்தக்கூடிய நீதமான அரசன். இரண்டாவது யார்? ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளையே இளமையை கழித்தவன். இளமையை வீணாக அப்படி இப்படி கழிக்காம, மோசமாக கழிக்காம அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் கழித்த அந்த இளைஞனுக்கு அங்கே உண்டு. வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். இன்னும் சில மனிதர்கள், மூணாவது சாரார், பள்ளிவாசலோடு உள்ளங்கள் தொடர்பு இருக்கிறது. பாங்கு சொன்னால் ஓடோடி வருகிறது. பள்ளிவாசலில் உட்கார்ந்து திக்ர் செய்வது மன அமைதியை தருகிறது. குர்ஆன் திலாவத்து செய்வது மன அமைதியை தருகிறது. பள்ளிவாசலோடு உள்ளம் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அங்கே அவருக்கு இடம் உண்டு. வரஜுலுவானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. 2 மனிதர்கள், அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். எதற்காக வேண்டி? காசுக்கோ பணத்திற்கோ செல்வத்திற்கோ செல்வாருக்கோ அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறாங்க. நல்ல மனிதர், இறைவனுக்காக நான் அவரை நேசிக்கிறேன் என்று அவர்களுடைய நேசமும் அவர்கள் சேருதலும் அவர்கள் பிரிதலும் இறைவனுக்காக இருக்குமே, அப்படிப்பட்டவர்கள். வரஜுலுன் தஅத்துஹு இம்ராத்துன் தாத மன்சபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். இந்த உலகத்திலே விபச்சாரங்கள் பெறுகின்ற பொழுது அழகான கோத்திரத்தை சார்ந்த வசதி உள்ள ஒரு பெண் தன்னை விபச்சாரத்துக்கு அழைப்பாள். அப்படி அழைக்கின்ற பொழுது அந்த அடியான், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், இப்படிப்பட்ட அநியாயமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அதிலிருந்து தவிர்த்து கொள்கிறாரே, அவருக்கும் அங்கே இடம் உண்டு. வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஃபாஹா லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. ஒரு தர்மம் கொடுக்கிறார், விளம்பரத்திற்காக வேண்டி அல்ல, எல்லோரும் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. எதற்காக வேண்டி கொடுக்கிறார்? அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறார். வலது கரத்திலே கொடுப்பது இடது கரத்துக்கு தெரியாத அளவுக்கு விளம்பரம் இல்லாமல் இறைவனிடத்தில் தான் இந்த நன்மையை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு கொடுக்கிறார் பாருங்க. அவருக்கும் அங்கே அல்லாஹ் நிழல் தருகிறான். அடுத்து ஒரு மனிதர், வரஜுலுன் தகரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு. புகாரியிலே, முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து யார் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் தனிமையிலே உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து அழுகிறார், அல்லாஹ்வுடைய தண்டனைகளை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார்.
அப்படிப்பட்ட அந்த இறையச்சம் உள்ளவருக்கும் அங்கே அல்லாஹுடைய நிழல் உண்டு என்று அல்லாஹுடைய தூதர் 7 சாராரை சொன்னார்கள் என்று சொன்னால் இவர்களுக்குத்தான் அங்கே என்ன கிடைக்குங்க, அந்த பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து முஸ்லீம்ல இன்னொரு ஹதீஸை பார்க்குறோம். நாளை மறுமை நாளிலே இந்த சூட்டிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் அன்தர முஅசிரன் அவ் வதஅலஹு அதல்லஹு அல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம ظில்ல லா இல்லா ظில்லுஹு. நீங்க சர்வசாதாரணமாக பார்க்கணும். கடன் கொடுத்தாங்க, கடனை கொடுத்தவரை நினச்சி சரியான அக்ரிமெண்ட் போட்டு பேப்பரில் எழுதி சைன் வச்சு சாட்சிகளை வச்சு வாங்கியிருக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன நிகழ்வு நடக்க தெரியுமா? கடனை கொடுத்து எங்கேயோ வச்சு கொடுத்துருப்பான், இருட்டறையில் உட்காந்து, மறைவாக உட்காந்து, தனிமையாக உட்காந்து. அந்த கடனை வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை கடன் தரவில்லை எங்கள் ஃபேஸ்புக்கில் வரும், முகநூல்களில் வரும். கடன் கொடுத்தது தனியாக மறைமுகமாக. அவரை பற்றி பேசக்கூடிய பேச்சு எங்கே வந்துருக்குங்க? முகநூல்கள் ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்கிறான், என்கிட்ட கடன் வாங்கினாரு, தரல. யோசித்து பாருங்க, இந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஒருவருக்கு கடன் கொடுத்தார், அவருடைய சூழ்நிலையை பார்க்கிறார், அவரால் தர முடியல, அவர் தத்தளிக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, நெருக்கடிக்குள்ள ஆகிறாங்கிறதுனால பாய் இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சுதாங்க, இன்னும் 1 வருஷம் கழிச்சுதாங்க, உங்களுக்கு எப்போ முடியுது அப்பந்தாங்க என்று கடன் கொடுத்தவருக்கு காலத்தை அவகாசத்தை நீட்டி கொடுக்கிறாரே, அவருக்கும் அல்லாஹ் அங்கே நிழல் தருகிறான். இன்னும் சொல்ல போனா அவருடைய சூழ்நிலையை பார்த்து உங்க கடனை நான் மன்னித்து விடுகிறேன், அல்லாஹ் அவர்கிட்ட கூலி எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க திரும்பி தரவே வேண்டாம் என்று அந்த கடனை அப்படியே ரத்து செய்கிறாரே, அவருக்கும் அல்லாஹ் நிழல் தருகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப நாளை மறுமை நாள் என்பது கடுமையாக இருக்கும், மோசமாக இருக்கும். அந்த மோசத்தை, அந்த கடுமையை தான் அல்லாஹ் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூட்டின் மூலமாக, வெப்பத்தின் மூலமாக நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, எவ்வளவு சூடுகள், எவ்வளவு வெப்பமடைச்சது, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த கஷ்டத்திற்கு மத்தியிலும் இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை ஒருபோதும் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளிலே அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இந்த கடுமையான சூடு வெப்பத்திலையும் போருக்கு போனாங்க, எதிரிகளை சந்திக்கக்கூடிய ஜிஹாதுக்கு போனாங்க அல்லாஹ்வுடைய பாதையில. அப்படி போகின்ற பொழுது சில மக்கள் சொன்னார்களாம், ஃபர்ஹல் முஹல்லஃபூன பி மகாதிஹிம் ஹிலாஃப ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யணும், இவ்வளோ சூடுல எங்களை அழைச்சிட்டு போறாரு, நாங்கள் எவ்வளோ சிரமப்படணும் என்று சொல்லி மாறு செய்து போருக்கு போகாமல் தங்களுடைய வீடுகளிலே உட்கார்ந்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்களே, அவர்கள் தங்களுடைய செல்வத்தை, தங்களுடைய செல்வத்தாலும் தங்களுடைய உடலாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து வெறுத்தார்களே, அவர்கள் சொன்னார்களாம், ஒகாலு லா தன்ஃபிரு ஃபில் ஹர், போகாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முகமது அழைக்கிறார்னா இவ்வளோ சிரமப்பட்டு இந்த வெயிலெல்லாம் போகாதீங்க, கஷ்டம், போயிடாதீங்க என்று சொன்னார்கள். அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரன் லவ் கானு யஃப்கஹூன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வெப்பத்தை பார்த்து பயந்து அல்லாஹ் அழைக்கின்ற போது போக மாட்டேன் என்று மறுக்கின்றீர்களே நபியே, அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அந்த நரகத்தை வைத்திருக்கிறானே, அந்த சூடு நீங்கள் இந்த உலகத்திலே பார்க்கக்கூடிய சூடை விட கடுமையானது, அப்படிங்கிறதை அவருக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ அதனால எவ்வளவு வெப்பம் தான், எவ்வளவு கஷ்டம் தான் இருந்தாலும் இந்த மாதிரியாக தொழுகை போன்ற வணக்கங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயத்துல நாம் அலட்சியம் காட்டக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதிரியாக சில பேர் சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க வெயில்னா, அவர்களுக்கு நாம் ஹெல்ப் பண்றோம். உதாரணத்துக்கு ஒரு தண்ணீர் பாட்டிலை கொண்டு கொடுக்குறோம், ஒரு ஜூஸை கொண்டு கொடுக்குறோம், ஒரு காரில் ஏற்றிட்டு ஒரு இடத்துல கொண்டு விடுறோம், அவருடைய சுமையை என்ன செய்ய ஏற்றி கொண்டு விடுறோம். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி. குறிப்பாக இந்த மாதிரியான காலங்களில் செய்வதற்கு நன்மை உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஒரு மனிதன் நடந்து போறாரு, பார்க்கிறாரு கடுமையான தாகம். அந்த தாகத்துல என்ன செய்யறாருன்னா, ஒரு கிணத்துல இறங்கி அவர் தண்ணீர் குடிச்சிட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ஒரு நாய், அந்த நாய் கடுமையான தாகத்துல மண்ணை அப்படியே திங்குது, தண்ணி இல்லை, நம்முடைய நாக்கை வச்சு மண்ணில் தேய்ச்சி கொண்டே இருக்கிறது. இதை பார்க்கிறார், உடனடியாக அவர் நினைக்கிறாரு, நமக்கு வந்த தாகத்தை போல இந்த நாய்க்கும் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் என்ன செய்யறார், கிணத்துக்குள்ள இறங்கி தன்னுடைய காலுறையில தண்ணீரை பிடிச்சிட்டு வந்து அந்த நாயினுடைய வாயிலை விட்டு அவருடைய தாகத்தை தீர்த்து அல்லாஹ்வுக்கு அவர் நன்றி செய்தார், அல்லாஹ் அவரை மன்னித்தான், சொர்க்கத்துக்கும் அனுப்பினான். இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிற, யா ரசூலல்லாஹ் வ இன்ன லனா ஃபில் பஹாயிமி அஜ்ரா, அல்லாஹ்வுடைய தூதரே, மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஒரு மிருகத்துக்கு செய்த உதவிக்கும் அல்லாஹ்வுடைய நன்மை உண்டாகும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, قال في كل كبد رطبة أجر, இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, எங்கெல்லாம் உயிருள்ள பிராணிகள் இருக்கிறதோ அந்த உயிருள்ள பிராணிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியும்
அதற்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வெயில்ல தான் உழைக்கிறோம். யாருக்காக வேண்டி உழைக்கிறோம்? மனைவி, மக்கள், குடும்பம், இதுக்காக வேண்டித்தான். எதுக்காக வேண்டி வரணும்? பேசாம என்ன செய்யலாம், நம்ம நிழல்ல பார்த்து ஏசியில உட்காந்துட்டு காலத்தை கழிக்கலாம். அப்ப இவ்வளவு பெரிய கடுமையான சூடுல கூட நாம் இந்த நாட்டில் வந்து உழைக்கிறோம் என்று சொன்னால் எதற்காக வேண்டி? மனைவி மக்களுக்காக வேண்டி. அதற்கும் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய தூதர் ஃபீ சபீல் அப்படிங்கிறாங்க, உனக்கு நன்மை உண்டுங்கிறாங்க. யாரெல்லாம் தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி, தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, தனக்காக வேண்டி, தான் இந்த உலகத்திலே சுயமரியாதையோடு வாழ வேண்டும், யாரிடத்திலும் கையேந்தி விடக்கூடாது, நான் உழைத்து நான் சாப்பிட வேண்டும்ங்கிற அந்த நல்ல சுயமரியாதையோட எண்ணத்தோடு இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கின்றீர்களோ, நீங்கள் எல்லாம் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறீர்கள். ஆனா இந்த சூட்ல யார் உழைக்கிறான்? எதுக்காக வேண்டி உழைக்கிறான்? பத்தியா, நான் இவ்வளவு கடுமையான வெப்பத்துல உழைக்கிறேன், சூட்ல உழைக்கிறேன், கடுமையா உழைக்கிறேன், 24 மணி நேரம் வேலை செய்யறேன்னு மக்களுக்கு காட்டுவதற்கும் பெருமைக்காக வேண்டி உழைக்கிறானோ, அவன் ஷைத்தானுடைய வழியில இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியும் தவறான என்ற நூல்ல பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய இது கடுமையான சூடும், இந்த வெப்பமும், இந்த குளிரும் நரகத்தினுடைய ஜுவாலைகள் நரகத்திலிருந்து வரக்கூடியது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஞாபகப்படுத்துறாங்க. அந்த நரகத்திலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம்ம அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கிரலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்தியா நாட்டினுடைய 80வது ஆண்டினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்திய நாடு வந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா இந்தியர்களும் என்ன செய்யறாங்க, அங்கங்கே அவர்களுடைய சுதந்திர தினத்தை விமரிசையாக நினைச்சாங்க, கம்பெனிகளில், ஆபீஸ்களில் அங்கங்க கொண்டாடி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு சிந்தனையை நாம் மறந்துவிடக்கூடாது. என்னவென்று சொன்னால், இந்த இந்திய நாடை பொறுத்தவரையில் ஆங்கிலேயரிடத்திலிருந்து சுதந்திரம் கிடைப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் அங்கே மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு நபர்களும் அதில் உழைத்தார்கள், உயிரை விட்டார்கள், தியாகம் செய்தார்கள். அதுல குறிப்பாக இஸ்லாமியர்களும் என்ன செய்திருக்கிறாங்க, உயிரை விட்டுத்தான் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை வாங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற சிந்தனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்னைக்கு இந்திய முஸ்லீம்களை பொறுத்தவரை ஏதோ ஒரு 3ஆம் தரத்து முஸ்லீம்களை போல அவர்களுக்கு இந்த நாட்டில் இடம் இல்லை, அவர்கள் பாகிஸ்தானுக்கு போட்டும், ஆப்கானிஸ்தானுக்கு போட்டும் அப்படின்னு சொல்லி மதவெறியர்கள் இந்த இஸ்லாமியர்கள் மீது இன்னைக்கு தவறாக சித்தரித்து நமக்கு எல்லா விதமான இல்லல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு சுதந்திரத்துக்கு, இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு கடுமையாக உழைத்தவர்கள் முஸ்லிம்கள். அந்த முஸ்லிம்களிலும் உலமாக்களாக இருக்கக்கூடிய, ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள். அதற்காக தங்களுடைய உயிர்களையே அர்ப்பணித்தார்கள்ங்கிற வரலாறையும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஜும்மா மேடைகள்ல இஸ்லாமிய எதிரிகள் பார்க்குறான், இவன் என்ன சொல்றான், மக்களுக்கு என்ன போதிக்கிறான், என்ன செய்யறாங்க, உளவுத்துறை வச்சு என்ன செய்யறான், நோட்டம் போடக்கூடியதை பார்க்கிறோம். மதரசாக்கள் எல்லாம் தவறான செய்திகளை, தீவிரவாதத்தை போதிக்கிறது. அப்படி ஒரு இட்டுக்கட்டை ஒட்டி அந்த மதரசாவை முடக்குவதற்கு, அதை இல்லாமல் ஆக்குவதற்கு என்ன வேலைகள் இருக்கிறதோ அத்தனை சட்டங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஜும்மாக்கள் தான் அன்றைக்கு ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்கு ஆலிம்கள் பயன்படுத்தக்கூடிய மெம்பர் மடையாக இன்றைக்கு நாம பார்க்கிறோம். அந்த மதரசாக்கள் தான், அங்கேதான் இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக நாம் என்ன செய்யணுங்க, தியாகம் செய்யணும், இந்த நாட்டை மீட்க வேண்டும் என்று கடுமையாக போராடி மாணவர்களை உருவாக்கி, மாணவர்களை போராட்ட குணத்தை உருவாக்கி, அப்படியெல்லாம் அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக பல்வேறு உயிர்கள், ஏன் இன்னும் சொல்ல போனால் வரலாற்றில் படித்து பாருங்கள், பல உலமாக்கள், பல ஆலிம்கள் பப்ளிக்காக பொதுவெளியிலே மரத்திலே அவர்களை ஆங்கிலேயர்கள் தொங்க விட்டு கொண்டிருக்கிறார்கள்ங்கிற வரலாறை எல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தியாகத்தை எல்லாம் செய்த நாடு தான் இன்னைக்கு ஹிந்த் என்று சொல்லக்கூடிய இந்தியா. ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக உங்களுக்கு இங்க இடம் இல்லை என்று சொல்லி மதவெறியவர்கள் எந்த நாட்டுக்காக வேண்டி நம்முடைய உயிரையும், நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் உயிரையும், உடலையும், பொருளையும் கொடுத்து தியாகம் செய்தார்களோ அந்த நாட்டில் இன்னைக்கு என்ன செய்யறான், நமக்கு எந்த வசதிகளும் இல்லை, எந்த சுதந்திரமும் இல்லை. இருக்கக்கூடிய சுதந்திரங்களை எல்லாம் பறிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான். அது இந்த நாடாக இருந்தாலும் சரி, நம்ம உழைக்க வந்திருக்கக்கூடிய இந்த நாடாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டுக்கு எதிரான எந்த துரோகத்தையும் ஒரு முஸ்லீம் செய்ய மாட்டான். காரணம், அவன் அங்கே உழைக்கிறான். காரணம், அவன் என்னைக்குமே என்ன செய்வான், அந்த நாட்டிற்கான நேசத்தோடு அன்போடும் இருப்பானுங்கிறது தான் உண்மையான வரலாறு. ஆனா இதை புரிந்து கொள்ளாம தான் இன்னைக்கு என்ன செய்றாங்க, மதவெறியர்கள்
திரித்து இன்னைக்கு வரலாறை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கு நாம் சொல்ல வேண்டும், இந்த சுதந்திரத்திற்கு காரணம் பலரும் இருந்தாலும் நம்முடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் காரணம்ங்கிறத இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு, பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கியல்வானாக வாஹ். شكرا هديت قلبي